இன்னைக்கு யூஜிசில வந்து புதுசா ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு வடநாட்டில். இப்ப அது ஒரு பெரிய இஷ்யூவா ஓடிட்டு இருக்கு. யூஜிசில ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கணும் மாணவர்களுக்கு மத்தியில. இந்த வழக்கை யார் போட்டான்னா, சாதிய பாகுபாடுகளினால் கல்லூரிகளிலே சாதிய பாகுபாடுகளினால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட ரோஹித் வெமுலாவும் பாயல் தடுவியுடைய 2 பேருடைய தாய்மார்கள் போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப என்ன சொல்றான்னா, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கணும், மதத்தால் இருக்கக்கூடிய சிறுபான்மையின சமூகத்துக்கு கிடைக்கணும், எஸ்டிக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும்னா அந்த ப்ராப்பரா எல்லாருக்குமான சமூக நீதி சமநீதி கிடைக்குதா என்பதை உறுதி செய்வதற்கு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர் 5 பேர் இருக்கணும். ஈக்விட்டி கமிட்டி அப்படின்னு 10 பேர் இருக்கணும். அதுல கண்டிப்பா 5 பேர் ரிசர்வ்டு கமிட்டியில இருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஸ்குவாட்னு போடணும். இப்படின்னு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கொண்டு வருது. எதுக்காக? இன்னும் சாதி அடிப்படையிலும் மதத்தின் அடிப்படையிலும் பாகுபாடுகள் பார்க்கப்பட்டு அவருடைய படிப்பிற்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு அவருடைய உயர்வுக்கான உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதற்காகத்தானே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி சிந்தனைக்கு எதிராக நீ சிறுபான்மை சொல்லாதவா, நீ என்ன கட்டமைப்பு உருவாக்கி இருக்க? அதுக்கு இத்தனை ஆண்டுகால அடக்குமுறைக்கு, இத்தனை ஆண்டுகால ஒடுக்குமுறைக்கு என்ன தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறாய்? புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரும் ஞானி, சுதந்திரம் பெற்று பச்சிளம் குழந்தையாக இந்திய தேசம் அவருடைய கைகளில் பிடித்திருக்கும் போதே சொன்னார், நீங்கள் ஒருபோதும் சிறுபான்மை சமூகத்தை தொடாதீர்கள். இட் வில் டிஸ்டர்ப் தி வெரி ஃபேப்ரிக் ஆஃப் தி நேஷன். நீங்கள் ஒரு கால் நீங்கள் தொடுவீர்கள், ஒரு சமூகம் வரும், அவர்கள் நிச்சயமாக சிறுபான்மை சமூகத்தை வஞ்சிப்பார்கள், அவர்கள் நோவினை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது இந்த தேசத்தினுடைய வெரி ஃபேப்ரிக்கே பாதிக்கப்படும் என்று அன்றைக்கே சொன்னார் தீர்க்கதரிசி. அவருடைய பாசறையில் படித்திருந்தாலோ பயின்றிருந்தாலோ அந்த அறிவு சிறிது இருந்திருந்தாலோ இப்படிப்பட்ட பேச்சை நீ பேசி இருக்க மாட்டாய். அதற்குத்தான் சொல்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் ஏற்காத எந்த மூடர்களையும் தமிழ் மண் புறக்கணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்றோம்.